இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். குறைகளை கூறி ஆதார் வாக்காளர் அட்டைகளை ஒப்படைத்த செட்டிக்குளம் மக்கள் ஆட்சியரின் சமாதானத்தையும் ஏற்காமல் கூட்டத்தில் இருந்து வெளியேறியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் உண்ணாவிரத போராட்டம். மின் கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் எச்சரிக்கை. கைப்பந்து போட்டியில் தனது அணி வெற்றி பெற்றதை கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். அணி வீரர்களுடன் குத்தாட்டம் போட்ட வீடியோ வைரல். புதுவை கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். தொடர் விடுமுறை முடிந்து அவரவர் ஊர்களுக்கு திரும்பிய பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதி செட்டிக்குளம் மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆதார், வாக்காளர் மற்றும் ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன்படி இந்த மாதத்திற்கான மக்கள் குறைகேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது அரியாங்குப்பம், ராதாகிருஷ்ணன் நகர், செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை அடங்கிய பதாகைகளை கழுத்தில் மாலையாக மாட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 52 குடும்பத்தினர் அப்பகுதியில் குடியிருந்து வருவதாகவும், சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் தங்களை காலி செய்ய சட்டமன்ற உறுப்பினர் தூண்டுதலின் பேரில் அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி மனு அளித்தனர். மேலும் இது சம்பந்தமாக 500 முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து 30 முறை மனு அளித்தும் பயனில்லை எனவும், இதனால் தங்களை வாழ வழி இல்லாததால் கைலாஷ் தீவுக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்து தங்களது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அவர்களின் கோரிக்கை கேட்டுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தும் அதனை அவர்கள் ஏற்காமல் குறைகேட்பு கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் கடந்த ஏப்ரல் மாதம் மின் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிறகு கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. மேலும் மின் கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை வகித்தார். மேலும் அவைத் தலைவர் அன்பானந்தம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் உண்ணாவிரதத்தில் மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர்கள் மகாதேவி, கணேசன், திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் புதுவை நகர செயலாளர் அன்பழகன் உடையார், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் நிரந்தர வைப்பு மாதாந்திர கட்டணம், சர்சார்ஜ், கூடுதல் வரி, நிரந்தர சேவை கட்டணம், காலதாமத கட்டணம், மின் விலை ஈடுகட்டுதல், கூடுதல் வரி, பன்வகை கட்டணம் என பல தலைப்புகளை வட்டிக்காரர் போல் மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், இவையெல்லாம் மக்கள் நலனுக்காக ஆட்சி நடத்தும் எந்த அரசும் இப்படிப்பட்ட மறைமுக வரிகளை மக்கள் மீது திணிக்காது என்று தெரிவித்தவர், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தனது அணி வெற்றி பெற்றதற்கு குத்தாட்டம் போட்டு மகிழ்ச்சியை கொண்டாடிய புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான ஆடவர்களுக்கான 45ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டியில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. இதில் இறுதிப் போட்டியில் ஸ்பைடர் மற்றும் சுதந்திர பறவை அணி மோதியதில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் அணியான ஸ்பைடர் அணி வெற்றி பெற்றதை அடுத்து வெற்றி கோப்பையுடன் தனது அணி வீரர்களுடன் நடனமாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் புதுச்சேரி மாநில கைப்பந்து
கால்பந்து விளையாட்டுக் கழகத்தின் தலைவராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் லீக் முறையில் நடைபெற்ற போட்டியில் தனது அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நடனமாடி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குத்தாட்டம் போட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது கைப்பந்து வீரர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. தொடர் விடுமுறை மற்றும் கடைசி முகூர்த்த தினத்தால் சொந்த ஊர்களுக்கு வந்திருந்தவர்கள் விடுமுறை முடிந்து ஊர்களுக்கு திரும்பியதால் புதுவை கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் சனி, ஞாயிறு மற்றும் மிலாடு நபி என தொடர் விடுமுறை மற்றும் ஆவணி மாத கடைசி முகூர்த்த நாள் என்பதாலும் பெரும்பாலான மக்கள் சென்னை மற்றும் பிற ஊர்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். தற்போது தொடர் விடுமுறை முடிந்து முகூர்த்த தினமும் முடிந்ததால் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருந்தவர்கள் விடுமுறை முடிந்து அவரவர் ஊருக்கு திரும்பினர். இதில் பெரும்பாலானோர் தங்கள் சொந்த வாகனத்தில் ஊர்களுக்கு வந்திருந்தனர். இதனால் புதுச்சேரியில் நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் புதுச்சேரி கடலூர் சாலை, மரப்பாலம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. இதன் காரணமாக அந்த சாலைகளில் மதிய வேளையில் இருந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றன. புதுச்சேரியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் கைது செய்து திருடிய மோட்டார் சைக்கிள்களையும் கைப்பற்றினர். புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வந்த மோட்டார் சைக்கிள் திருட்டை கண்காணித்து கண்டுபிடிக்க புதுவை காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யாவின் வழிகாட்டுதலின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் MNV லட்சுமி சௌஜன்யா கண்காணிப்பில் பெரியகடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயசங்கர் தலைமையிலான தனிப்படை அமைத்து மோட்டார் சைக்கிள் திருடி வரும் நபரை பிடிக்க தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் 15ஆம் தேதி மாலை புதுவை பெரியகடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் கிரைம் டீம் காவல்துறையினர் மற்றும் பெரியகடை கிரைம் காவல்துறையினர் ஆகியோர் புதுவை 45 அடி சாலையில் உள்ள பிரெஞ்சு கார்னர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக சந்தேகிக்கும்படியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அவர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை நிறுத்தி விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனையடுத்து மேற்கொண்டு அவரை விசாரணை செய்ததில் அவர் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த கேப்டன் பிரபாகரன் என்பது தெரியவந்தது. மேலும் அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் புதுச்சேரி பீச் ரோட் நேரு சிலை அருகில் உள்ள கிராப்ட் பஜார் அருகில் இருந்து திருடி ஓட்டி வந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் அவரை கைது செய்த காவல்துறையினர் அவர் திருடி ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றி அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர் இதுபோல பெரியகடை காவல் சரகத்தில் 5 மோட்டார் சைக்கிள்களும், ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லையில் 1 மோட்டார் சைக்கிள்களையும், அதேபோல உருளையன்பேட்டை காவல் நிலைய சரக எல்லையில் 1 மோட்டார் சைக்கிளும் திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் மொத்த மதிப்பு 6 லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கில் தொடர் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த குற்றவாளியை கைது செய்ததை காவல் கண்காணிப்பாளர் சௌஜன்யா, பெரியகடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான தனிப்படையை சேர்ந்தவர்களை புதுவை காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா வெகுவாக பாராட்டியுள்ளார். மடுகரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தை அடுத்த மடுகரை ராம்ஜி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம் 1 முதல் 4 வரையிலான யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. பின்னர் காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விமானப்படையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டையை சேர்ந்த சிவனேஷ் என்பவர் வேலை வாய்ப்புக்காக இணையதள பகுதியில் பதிவு செய்துள்ளார். அவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு விமானப்படையில் வேலை இருப்பதாக கூறியதுடன் அதில் சேர்வதற்கான ஆயத்த பணிகள், ஆவணங்கள் உள்ளிட்டவைக்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய சிவனேஷ் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் பலமுறை 1.5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தியுள்ளார். ஆனால் வேலை வாங்கி தரவில்லை. இதனால் தன்னை ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுவை மூலக்குளம் களத்துமேட்டு தெருவை சேர்ந்த மணிமொழி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் மத்திய அரசு திட்டத்தில் கடன் பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார். அதனை நம்பிய நிலையில் கடன் பெறுவதற்கான செயலாக்க கட்டணம் செலுத்தவும் மர்ம நபர் கூறியுள்ளார். அவரது பேச்சை நம்பிய மணிமொழி 2.5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தியுள்ளார். ஆனால் கடன் பெற்றுத் தரவில்லை. இதனையடுத்து மர்ம நபர் மீது நடவடிக்கை கோரி சைபர் கிரைமில் மணிமொழி புகார் அளித்துள்ளார். இந்த வழக்குகள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6880 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.